சாந்தினி மார்னிங் ராம். ஸோ சாந்தினி நீங்கள் எப்படி இப்போ ஹெல்த் ஃப்ரீக்கா இல்லை எப்படி நீங்கள் ஹெல்த் மேலே ரொம்ப ஹெல்த் ஃப்ரீக்கே கிடையாது நான். கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. அப்புறம் பேசிக்காக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 மக்கள் வந்து அதிகமாக தேடின நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இயற்கையாக ஆமாம் உணவுப் பொருட்கள், அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, அது மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ரெமடிஸாக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபுட் எடுத்துக்கோங்க, நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஃபுட் 2015 வந்து மக்கள் எதை அதிகமாக தேடி இருக்காங்க அப்படின்ற பற்றிலாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், வியூவர்ஸை வெல்கம் பண்ணோம். பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ராம், போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நான் ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன கொஞ்சம் ஜிஎம்ஓனா வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பீன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அது வேற அந்த ஜீன் எடுத்து வேற மாதிரி மாடிஃபைட் பண்ணி அதை வேற மாதிரி பீன்ஸா மாத்தி அதை மக்களுக்கு விற்பாங்க. ஸோ அது புது வகையான வெஜிடபிளா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில பேக்ட் ஐட்டம் தானே நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே. இங்கே நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்றோம், காய்கறிலாம் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றோம். பட் அங்கே ஃபுல்லாக எல்லாமே வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸில் வந்து விற்கிறாங்க இல்லையா? ஸோ எல்லாமே பேக்ட் ஃபுட். ஸோ அந்த பேக்ட் ஃபுட்டில் வந்து இவங்க போய் என்ன தேடுவாங்க அப்படின்னா, மெஜாரிட்டியாக நான் ஜிஎம்ஓ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது தேடுறாங்களாம். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய ஆர்கன் டேமேஜஸ் தடுக்கலாமா. இன்ஃபேக்ட் டயபெட்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நான் ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் தான் வந்து தேடி இருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அதாவது இந்த மாடிஃபைட் ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆமாம். இன்னும் நம்ம நிகழ்ச்சியில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைய சூரியோதயம் பார்க்கறதுக்கு நேரம் வந்துச்சு, பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது சூரியோதயம். இன்று 27/1/2016 புதன்கிழமை, மன்மத வருடம் தை மாதம் 13ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:20. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி காலை 10:04 வரை திருதியை, பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் பூரம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. ஸோ சாந்தினி, 2015 மக்கள் வந்து அதிகமாக சர்ச் பண்ண ஹெல்த் ப்ராடக்ட்ல வந்து gluten ஃப்ரீ ஃபுட்ஸும் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. gluten ஃப்ரீ ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைஸ்லலாம் இருக்கு இல்லையா, gluten வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் தான் வந்து gluten ஃப்ரீ ஃபுட்ஸ். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கிறவங்களாம் வந்து டோட்டலாகவே gluten ஃப்ரீ ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குதிரைவாலி அரிசி, மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, குதிரைவாலி அரிசி, திணை அரிசி, இதெல்லாம் வந்து gluten ஃப்ரீ ஃபுட்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஃபுட்ஸ் வந்து 2015 வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. அண்ட் இதனால வந்து டயபெட்டிஸ், ஃபேட்டு, இதெல்லாமே கண்ட்ரோல், ஒபேசிட்டி எல்லாமே வந்து கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஓகே, சூப்பரான விஷயம் தான். ஐ திங்க் நம்ம மோர் அண்ட் மோர் ஹெல்த்தி ஆயிட்டே வரோம்னு நினைக்கிறேன் வருஷம். சரி, ஓகே. தொடர்ந்து அபிராமி அந்தாதியில இருந்து ஒரு பாடல் மற்றும் ஒரு விளக்கத்தோட இலக்கிய மிகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவ வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய அற்புத தமிழ் பாக்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பாடல் அருமையான பாடல் 72. என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனி யான் பிறக்கி நின் குறையை அன்றி யார் குறை காண், இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே என்ற அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கான மிக பொருத்தமான பலனாக தலைப்பாக பிறவிப்பிணி தீர என்று நம்முடைய பெரியவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பிறவிப்பிணி தீர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. ஏனென்று சொன்னால், உலகத்திலே எல்லா பிணிகள், அந்த பிணிகளுக்கு எல்லாம் என்ன இருக்கிறது? மருந்து இருக்கிறது.
எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு ஒரு மருந்து இருக்கிறது. வியாதிகளை களைந்தே வல்லமை தருவாய், பிறவிப்பிணி போக்கியே பிள்ளையை காப்பாய், ஆதிசக்தியே அன்னையே அடியார் கவலையெல்லாம் தீயினில் பஞ்சனவே தினமும் பொசுக்கிடுவாய், நல்லதையே நாடச் செய்த அல்லலெல்லாம் போக்கிடுவாய், உத்தமர் உறவு தந்து உன்னருள் புரிந்திடுவாய், சந்ததிதனை காத்து முந்தைவினை போக்கிடுவாய், வந்தனை செய்திடவே வாயாரப் புகழ்ந்திடவே எந்த நேரமும் வணங்கவே எனக்கு நீ அருள்வாய் என்பது கூத்தாடி முத்துப்பெரிய நாயகியினுடைய கவசம். அப்படி பிறவி பிணி தீர வேண்டும். எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. எல்லா நோய்களுக்குமான மருத்துவனாக இறைவன் இருக்கிறான். அப்படி எல்லா நோய்களும் இந்த உலகத்திலே தீர்ந்துமா போலே இந்த பிறவி இருக்கிறதே, இதை ஒரு பிணி என்று பெரியவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? இந்த பிறவி திரும்ப 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 மனிதனை வதைத்து கொண்டே இருக்கிறது. உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஏதோ அது ஒரு சந்தோஷமாக இருக்கிற நிகழ்வாக தோன்றலாம். ஆனால் ஞானிகளும் யோகிகளும் சித்தபுருஷர்களும் இந்த உடம்புக்குள்ளே இருப்பதற்கு கொஞ்சம் கூட பிரியப்படவே இல்லை. மிக அழகாக மாணிக்க வாசகர் சொல்லுவார், ஆற்றேனே மையா அரணேவோ என்றென்று என்று சொல்லுவார். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், இதற்குள்ளே நான் இருப்பதற்கு கொஞ்சம் கூட பிரியப்படவில்லை என்று சொல்லுவார். அப்படி இந்த உடம்பை விட்டு விட்டு திரும்ப போக வேண்டும் என்று சொன்னால் திரும்ப இந்த உடம்புக்குள்ளே வரக்கூடாது, திரும்ப மாதா வயிற்றிலே பிறக்கக்கூடாது என்பதுதான் பெரியவர்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனையுமாக இருந்திருக்கிறது. அது சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லோரும் என்ன கேட்டார்கள்? இனி எனக்கு பிறவி வேண்டாம், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்பார் மிக அழகாக. எனக்கு பிறவி வேண்டாம், இந்த பிறவி பிணியிலே இருந்து எங்களை காப்பாற்றுங்கள், இந்த உலகத்திலே பிறவி இல்லாத ஒரு தன்மையை எங்களுக்கு அள்ளி வழங்குங்கள். அப்படி பிறவி இல்லாத தன்மைக்காகத்தான் மனிதன் திரும்ப 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 பக்குவமான நிலைக்கு வருகிறான். இந்த உடம்பிலே இருந்து உயிர் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு வெள்ளரி பழம் அதனுடைய காம்பிலே இருந்து எப்படி நழுவுகிறதோ அப்படி உடம்பிலே இருந்து உயிர் பிரிய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். உருவாருகம் இவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிர்தாதை என்பது ஒரு வடமொழி ஸ்லோகம். வெள்ளரி பழத்திலிருந்து அதன் காம்பு தானாக நழுவி விழ வேண்டும். அது காயாக இருக்கிற பொழுது ஒரு எந்த காயையும் நீங்கள் பறித்தால் அந்த காயும் அந்த காம்பும் சேர்ந்து இருந்த இடத்திலே இருந்து கண்ணீர் துளி வெளியிலே வரும், ஒரு துளி நீர் வெளியிலே வரும். அவர்களை பிரிக்க முடியாத பந்தம் அதற்குள்ளாக இருக்கிறது. ஆனால் பழம் இருக்கிறதே அப்படி இல்லை. பழம் தன்னுடைய காம்பிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் விடுபட தயாராக இருக்கிறது. காம்பு இந்த பழத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் விடுவிக்க தயாராக இருக்கிறது. அப்படி பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஜீவன்கள் மீண்டும் இந்த உலகத்திலே பிறக்காமல் இருக்கிறார்கள். மீண்டும் இந்த உலகத்திலே பிறந்தால் என்ன ஆகும் என்று கேட்டால், மறுபடியும் மறுபடியும் இன்பமும் துன்பமுமாக மாறி மாறி நம்மை கட்டி போட்டு வைக்கின்றன. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று சொல்வார் மாணிக்க வாசகர். இந்த அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டியதனால என்ன செய்கிறோம்? நாம் வினையை பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம். வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி என்று சொல்வது திருவாசகம். இது மெய் என்று சொல்லி என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? வினையை பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம். வினையை பெருக்குவதனால என்ன ஆகிறது? மறுபடியும் பிறவிக்கான வித்து விதை அங்கே விதைக்கப்படுகிறது. அவா என்ப இஞ்ஞான்றும் எவ்வுயிர்க்கும் தவா பிறப்பினும் வித்து என்று சொல்லுவார் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை. எது இந்த பிறவிக்கான விதை என்று கேட்டால் ஆசைதான் இந்த பிறவிக்கான விதை. ஆகையினாலே எது ஆசை? பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையின் உழலத்தகுமோ என்று சொல்லுவார் கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர். பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம் என்பதுதான் பெரியவர்களுடைய மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருந்திருக்கிறது. எனக்கு பிறவியை தந்து விடாதே. மிக அழகாக கம்மன் கூட கடைசியிலே பிரகல்லாதனுடைய பிரார்த்தனையை சொல்லுவான். என்பு பெறாத இழி பிறவி எய்திடனும் நின் பாதத்தின்பால் அன்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லுவான். எலும்பு இல்லாத புழுவாக கூட பிறந்தாலும், பிறக்க வேண்டாம், அப்படி பிறந்தாலும் உன்னுடைய பாதத்திலே அன்பு வேண்டும் என்று கேட்பான். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா என்னடி நின் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று கேட்பான். அப்படி புழுவாய் பிறந்தாலும் கூட வழுவாமல் இருக்கக்கூடிய மனத்தை கேட்டவர்கள் தான் கேட்டார்கள், எங்களுக்கு பிறவி வேண்டாம் என்று கேட்டார்கள். அப்படி பிறவி பிணி போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை இடையராது பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லதை நாம் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மையின் பக்கமே சென்று கொண்டிருக்க வேண்டும். இறைவனை திரும்ப 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 வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இறைவனை பிரார்த்தனை செய்வதனாலே பிறப்பறுக்கும் பிஞ்சகன்றன் பெய் கழல்கள் வெல்க என்பது திருவாசகம். பிறப்பறுக்கும் பிஞ்சகன் அவன் ஒருவனாலே தான் பிறப்பை அறுக்க முடியும். யாரினாலே பிறப்பை அறுக்க முடியும்? கல்விக்காக நாம் என்ன செய்கிறோம்? நிறைய கல்வி கற்றவரிடத்திலே சென்று பெற்றுக்கொள்கிறோம்.
செல்வம் யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடத்திலே செல்வத்தை பெற்றுக்கொள்கிறோம். உடல் உறுதியை பெறுவதற்கு ஒரு இடத்திலே போகிறோம், அழகை பெறுவதற்கு ஒரு இடத்திற்கு போகிறோம், அப்படி ஒவ்வொன்றுக்குமாக ஒவ்வொரு இடத்திற்கு போகிறோம். அப்படி பிறவி பிணி போக வேண்டுமானால் யாரிடத்திலே போக வேண்டும்? சிவபெருமானிடத்திலும் அம்பிகையிடத்திலும் தான் வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள்தான் பிறப்பருக்கும் பிங்ககனாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார்கள். அங்கே பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்பது திருவாசகம். அப்படி எல்லாமாக இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே போய் எங்களுக்கு பிறவி வேண்டாம், பிறவி பிணியிலே இருந்து எங்களை தயவு செய்து மீட்டு தாருங்கள். ஏனென்றால் இது ஒரு நோய். எல்லா நோய்க்குமான மருந்து இருப்பது போல இந்த பிறவி நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கிறது. அந்த பிறவி நோய்க்கு எது மருந்து என்று கேட்டால் இறைவனுடைய திருவடியை சிக்கென பிடித்து கொள்வதுதான். பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் என்பார் மாணிக்கவாசகர். பொய்மையே பெருக்கி கொண்டு என்ன சொல்கிறோம்? பொழுதினை சுருக்கி கொண்டே இருக்கிறோம். பொய்மையே பெருக்கி கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பொழுதினை சுருக்கி கொண்டே இருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த வாழ்க்கையை நீண்ட நாள் வாழ்க்கை, நீண்ட நாள் வாழப்போகிறோம் என்று ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே சம்மாந்து இருக்கிறார்கள். அதன் மூலமாக தலைக்கணத்திலே தருக்கி திரிகிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே என்றைக்கு ஒரு நாள் தொடங்கப்பட்டது பிறப்பு என்று வந்துவிட்டதோ ஒரு நாள் கட்டாயமாக இறப்பை நோக்கிய பயணமாகத்தான் அது இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள் என்ன நினைப்பதில்லை? இந்த பிறந்த நாள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி கழிந்து போனது என்று யாரும் சிந்திப்பதே இல்லை. பிறந்த நாள் கொண்டாடுகிற கொண்டாட்டத்திலே இந்த வாழ்க்கையினுடைய பகுதி கழிந்து போனது, இன்னும் மீதம் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாது என்பது நாம் உணர்வதே இல்லை. அப்படி பிறவி பிணி போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிணியை நீக்கக்கூடிய மருத்துவன் ஒருவன் இருக்கிறான். அந்த மருத்துவனிடத்திலே சென்று நாம் மன்றாட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். தீராநோய் திருத்தருள வல்லான் என்று சொல்லுவாரே அப்பர் பெருமான். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியவர்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராநோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே என்று சொல்லுவான். எதற்காக தேவை என்று கேட்டால் எம்பெருமானுடைய கருணை, எம்பெருமானுடைய பரங்கருணை நமக்கு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்று சொன்னால் இந்த பிறவி அடுத்த பிறவி எந்த பிறவி தெரியாது. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து இருக்கிறேன். மனித பிறவிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? மறுபடியும் பிறப்பதற்காக இல்லை. இந்த பிறவிச் சுழலிலே இருந்து விடுபட வேண்டும். பிறவியிலே இருந்து நாம் விட்டுவிட்டு மீண்டும் பிறவாத நிலைக்கு சென்று அடைய வேண்டும் என்பதுதான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த மனித பிறவி வந்த பிறகு மறுபடியும் நாம் விலங்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றாக உடுப்பது, நன்றாக உண்பது, நன்றாக களியாட்டங்களிலே ஈடுபடுவது, நன்றாக உடல் சுகத்தை அனுபவிப்பது என்று திரும்ப திரும்ப நாம் இந்த பணியே செய்து கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது என்ன செய்தால் இதில் இருந்து விடுபடலாம் என்று கேட்டால் இவற்றையெல்லாம் சுருக்கி, இவற்றையெல்லாம் ஒதுக்கி, இவற்றையெல்லாம் ஒன்றுமில்லை, இவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த உடம்பு என்கின்ற அருமையான ஒரு பொருள் எதற்காக கிடைத்திருக்கிறது? உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்று சொல்லுவாரை மிக சிறப்பாக திருமூலர். எதற்காக என்று கேட்டால் இந்த உயிரை இந்த உலகத்திலே இருந்து விடுபடுகிற பொழுது மீண்டும் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே வராமல் பிறவி பிணி தீர வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காகத்தான். அந்த பிரார்த்தனைக்கான அற்புதமான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுராம், நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜ் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கணும், ரொம்ப நாள் அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒன்று கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற மாதிரி வினிகர், அப்புறம் வந்து ஆமாம் ஊறுகாவே வந்து இப்போ வர ஊறுகாலாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் தான். பட் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் வீட்டிலே பண்ணுற ஊறுகா இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப நாள் தாங்கணும், ஒரு மாதம் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா உப்பு போடுறது. ஸோ இதெல்லாம் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வயிற்றில் இருக்க அந்த கட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலி நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த பாக்டீரியா. அது வந்து நல்லா வாழ்றதுக்கு வந்து இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் வந்து ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுமா. ஸோ இதனால டைஜஷன் வந்து ஈக்குவலைஸ் ஆகி உங்க மெட்டபாலிசம் மாறி ஸோ ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பேசிக்கா வந்து ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கலாம். அதாவது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க சாந்தினி. இதை தொடர்ந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கிறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் வந்திருக்காங்க, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது கனவு மெய்ப்பட.
வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நம்மள நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய உறுதிமொழிகளை கொடுத்துக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் உருவாக்கி வச்சுருப்போம். ஆனால் நம்மள எத்தனை பேர் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன்னால் நான் வச்சேன் அப்படின்னா, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், பாதி பேர் கூட அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை மறந்தே போயிருப்போம். நியூ இயர் பிறந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. இப்போ நியூ இயர் ரெசல்யூஷனை பற்றி கேட்குறீங்களே அப்படிங்கிற கேள்வி கூட உங்களில் சில பேர்கிட்ட எழலாம். இப்போ சமீபத்தில் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்ற ஒரு ஜேர்னல் மேகசினில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, உலக அளவில் எத்தனை பேர் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்கள், அதாவது புத்தாண்டிற்கான உறுதிமொழிகளை எடுத்துக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 75% மக்கள் எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்கள், அதாவது புத்தாண்டிற்கான உறுதிமொழிகள் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய லிஸ்ட்டுகளை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் கரெக்டாக February 1st வீக் வரும்பொழுது அவங்க கொடுத்த அந்த உறுதிமொழிகளை ஒன்று அவங்களே மறந்துடுறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அந்த உறுதிமொழிகளை ஃபாலோ பண்ணாதவங்களாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் பீப்புள் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்களை காத்தோட விட்டவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் அந்த ரிசர்ச் நமக்கு சொல்லித்தர உண்மை. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் அந்த ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பெரும்பாலான மக்களின் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்கள் என்பது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், என்னுடைய உடம்பு வெயிட்டை நான் குறைக்கணும், புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து நான் ஒரு குட் பை சொல்லணும், அனாவசியமான செலவுகளை நான் செய்யக்கூடாது, தேவையில்லாத பொருட்களை நான் வாங்கக்கூடாது அப்படிங்கிற உறுதிமொழிகளை தான் இந்த புத்தாண்டிற்கான உறுதிமொழிகளாக நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷ்லிஸ்ட்டை தான் நிறைய பேர் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னும் அந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. சரி, 1 மாதம் ஆக போகுது நியூ இயர் பிறந்து. இன்னிலிருந்து நம்முடைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்களை நாம் புதுப்பிச்சுக்கணும். இந்த ஜனவரி 1 அன்னைக்கு நமக்கான கனவாக நாம் விதைத்த கனவுகளை, அந்த விதைகளை நாம் புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 4 விஷயங்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஃபால்ஸ் ஹோப் சிண்ட்ரோம் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக ஒரு டேர்ம் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, ஒரு தவறான நம்பிக்கையை, அவநம்பிக்கையை நமக்குள்ளே நாமே விதைத்துக்கொள்வது. இப்போ இந்த உறுதிமொழி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு நாம் சொல்லியிருப்போம், ஒரே மாதத்தில் 20 கிலோ வெயிட்டை நான் குறைக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபால்ஸ் ஹோப்பு தான். ஏன்னா 3 மாத காலத்திற்குள்ளாக ஒரு 10 கிலோ வெயிட்டை நான் குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். அது இல்லாமல் தவறான ஒரு ஹோப், ஃபால்ஸ் ஹோப்பை நாம் ஒரு உறுதிமொழியாக கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த ரெசல்யூஷன்களை நாமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ நாம் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த உறுதிமொழி என்பது இந்த ஃபால்ஸ் ஹோப் சிண்ட்ரோம் வகையில் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் நாம் ரீசெக் பண்ணி ஆகணும். இரண்டாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்ததுமே இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் எனக்கு வரணும், இது இன்ஸ்டன்ட் காஃபி காலம் அப்படிங்கிறதுனால ஒரு பழக்கத்தை நான் தொடங்குறேன் அப்படின்னா எனக்கு இம்மீடியட்டாக இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னும் நாம் எதிர்பார்க்குறோம். சைக்கலாஜிக்கலாக திரும்பவும் சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு புது பழக்கமுமே நமக்கு அடிமையாகணும் அல்லது அந்த பழக்கத்திற்கு நாம் அடிமையாகணும் பாசிட்டிவான முறையில் அப்படின்னா அந்த பழக்கத்தை, அந்த வழக்கத்தை தொடர்ந்து 21 நாட்கள் நாம் கடைப்பிடிக்கணும். ஸோ ஒரு 2 நாள் கடைப்பிடிச்சிட்டு எந்த விதமான மாற்றமுமே எனக்கு தெரியலை, இந்த 2 நாளாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எந்த விதமான முன்னேற்றமுமே எனக்கு தெரியலை அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அந்த பழக்கத்தை ஒரே வாரத்துலேயோ அல்லது அந்த 2 வாரத்துலேயோ நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நல்ல பழக்கம் என்பது நமக்கு வரவே வராது. ஸோ அந்த பழக்கத்தை நாம் விட்டவங்களாகவே மாறிடுவோம். இப்போது நியூ இயர் அன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு புது தினம் இன்றைக்கி இனிமேல் ஒரு 5
பக்கங்களுக்கு நான் எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து நாமும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். முதல் நாள் ஒரு 2 பக்கம் தான் எழுதியிருப்போம், 2வது நாள் ஒரு 3 பக்கங்கள் எழுதுகிறோம் அப்படின்னா உடனே 3வது நாள் என்ன நினச்சிப்போம், நான் நியூ இயர் அன்னைக்கு டெய்லி 5 பேஜஸ் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். ஆனால் என்னால் அதை கீப்பப் பண்ண முடியல அப்படின்னு அந்த உறுதிமொழியையே தொலைத்தவர்களாக நாம் மாறி இருப்போம். ஸோ எந்த பழக்கத்தையுமே தொடர்ந்து 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சால் மட்டுமே தான் அந்த பழக்கம் என்பது நமக்கு ஒட்டிக்கும். அப்படிங்கும் பொழுது இந்த இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் என்பதை நாம் இதில் எதிர்பார்க்கக்கூடாது. 3வது விஷயம், எதுவுமே எடுத்ததுமே மாறிடும் அப்படின்னு பெரிய மாற்றங்களை உடனடியாக நாம் எதிர்பார்க்கக்கூடாது. பிரேக்கிங் இன்டு ஸ்மால் சங்க்ஸ் அப்படிம்பாங்க. 1 hour டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பழக்கம். இத்தனை நாள் எக்ஸசைஸ் பக்கமே வராதவங்கள நாம் இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த புத்தாண்டின் உறுதிமொழியாக ஒவ்வொரு நாளுமே 1 hour நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெசல்யூஷனை வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாற்றம் என்பது ஒரு பெரிய மாற்றம் தான். அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், இனி ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிடங்கள் நான் எக்ஸசைஸ் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 1 hour அப்படிங்கிறதையே ஸ்மால் சங்காக பிரேக் பண்ணி 15 மினிட்ஸ்ன்னு நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த 15 மினிட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா நாம் மாறியிருப்போம். 4வது, எப்பொழுதுமே ஒரு லட்சியத்தை ஒரு கோலை செட் பண்ணும் பொழுது அது ஸ்பெசிஃபிக்கான ரியலிஸ்டிக்கான கோலாக செட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த சீக்கிரம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஜெனரலைஸ்டு டேர்ம், பொதுவான விஷயம். அதையே ஸ்பெசிஃபிக்கான கோலாக நாம் மாற்றினா மட்டுமே தான் காலையில் நாம் சீக்கிரம் எழுந்திருப்போம். எப்படி அதை ஸ்பெசிஃபிக்கான கோலாக மாற்றிக்கலாம் அப்படின்னா காலையில் 5:30 மணிக்கு நான் இனி எழுந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான உறுதிமொழியாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மோர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கோலாக மாறுகிறது. ஜஸ்ட் ஏர்லி மார்னிங்கில் ரைஸ் ஆகணும்னு சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக 5:30 மணின்னு சொல்லும் பொழுது அது ஸ்பெசிஃபிக்கான கோலாக மாறுகிறது. அதே மாதிரி தான் அடுத்தது என்ன சொல்லுவாங்க, ரியலிஸ்டிக் கோலாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காலையில் 3:30 மணிக்கெலாம் நான் எழுந்துக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நாம் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான லட்சியமாக மாறும். ஸோ உண்மையான கோலாக அது ரியலிஸ்டிக்கான கோலாக இருக்கணும் அப்படின்னா காலையில் 5:30 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நாம் செட் பண்ணுற அந்த கோல்கள், அந்த உறுதிமொழியில் நாம் செட் பண்ணுற அந்த லட்சியங்கள் என்பதும் ஸ்பெசிஃபிக்கானதாகவும் ரியலிஸ்டிக்காகவும் நிச்சயமாக இருக்கணும். ஒரு 10 உறுதிமொழிகளை நாம் செட் பண்ணியிருக்கோம். அந்த 10 உறுதிமொழிகளில் கிட்டத்தட்ட February 1st வீக்கில் நாம் இருக்கோம். ஒரு உறுதிமொழியை தொடர்ந்து நாம் ஃபாலோ பண்ணி நாம் ஓரளவு அந்த உறுதிமொழியை கடைப்பிடிக்கிறவங்களா நாம் மாறிட்டா கூட சரி, என்ன செய்யலாம், நமக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை நம்மளே நமக்கு கிஃப்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த உறுதிமொழிகளை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது நமக்கு ஒரு gift கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அழகான வித்தியாசமான ஒரு சோஷியல் மூமெண்ட்டை பற்றி இப்போ தான் நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன். அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த உறுதிமொழிகளை கடைப்பிடிப்பதற்காக நம்மளை எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு சோஷியல் மூமெண்ட் அது. அது என்ன அப்படின்னா பிகாஸ் ஐ செட் ஐ வுட் அப்படின்றது தான் அது பேர். அது என்னன்னா, ஏன் என்றால் நான் இப்படி செய்வேன் என்று நான் சொன்னேன் அப்படிங்கிறது தான் அந்த மூமெண்ட்டோட பேரே. இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் நீங்கள் இந்த பேரை. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு இமெயில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக ஒரு 10 ப்ராமிஸ் கார்ட்ஸ்களை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாருமே அந்த உறுதிமொழிகளை, அந்த கமிட்மெண்ட்களை, அந்த வாக்குறுதிகளை நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு 10 ப்ராமிஸ் கார்ட்ஸை அவங்க ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறாங்க. உலகத்தில் எந்த மூலையில் நாம் இருந்தாலும் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. நாம் என்ன செய்யலாம், நமக்கு வீட்டில் இருக்கிற நபர்கள்கிட்ட, நம்மளுடைய குடும்பத்தினர்கள்கிட்ட ஒவ்வொரு ப்ராமிஸ் கார்டிலையும் ஒரு வாக்குறுதி, காலையில் சீக்கிரம் நான் எழுந்துக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை ஒரு ப்ராமிஸ் கார்டில் எழுதி நம்முடைய குடும்பத்தினர்கள்கிட்ட கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த ப்ராமிஸ் கார்டு படி நாம் வாழ்ந்துட்டோம், நிஜமாகவே ஏர்லி ரைசராக நாம் தொடர்ந்து 1 மாதம் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தினர் அந்த ப்ராமிஸ் கார்டையை திருப்பி நமக்கு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி நாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யலாம். கிட்டத்தட்ட 153 கண்ட்ரீஸ்களை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான ப்ராமிஸ் கார்டுகளை அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட், பொய் பேசுகிற தப்பான பேட் ஹேபிட், இதிலேருந்துலாம் நிறைய பேர் உலக அளவில் வெளிவந்திருக்காங்க. உறுதிமொழிகளை உருவாக்குவதும் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த உறுதிமொழிகளை இறுதி வரை
பின்பற்றுவது என்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஜஸ்ட் நியூ இயர் பிறந்து 1 மாதம் தான் ஆகியிருக்கு அப்படிங்கும் பொழுது ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நாம் செட் செஞ்ச அந்த உறுதிமொழிகளை ரீவிசிட் செய்து அந்த உறுதிமொழிகளை திரும்பவும் நாம் புதுப்பிச்சுப்போம். அதனாலேயே நம்முடைய கனவுகள் எல்லாமே நிச்சயமாக மெய்யாகும் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. ஸோ சாந்தினி, 2015 வந்து மக்கள் அதிகமாக தேடின இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்தி ஃபேட் ஐட்டம்ஸ். ஓகே. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மித் இருக்குது, அதாவது ஃபேட் ஐட்டம்ஸ், அதாவது டயட்டில் இருக்கேன் அப்படின்னும் போது ஃபேட்டை டோட்டலாக கம்மி பண்ணுவாங்க. பட் 2015 வந்து மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் வந்து ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. அதாவது கொலஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் 2 கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, LDL HDL அப்படி சொல்லுவாங்க. அதாவது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்னு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ நல்ல கொழுப்பு அதிகமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது கெட்ட கொழுப்பு வந்து கம்மியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்ட கொழுப்பு வரும். இதுவே நம்ம ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம், முந்திரி, உலர்ந்த திராட்சை, இதெல்லாம் வந்து குட் ஃபேட். இதை நம்ம அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த LDL வந்து கம்மியாயிடும். ஸோ பேசிக்காக வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கோகனட் ஆயில், அவகேடோ, அதுக்கப்புறம் நெய். இப்போ நெய் வந்து நிறைய பேர் வந்து ஃபேட் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் கீல வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்து ஹை டென்சிட்டி, அதாவது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால கெட்ட கொழுப்பு வந்து டோட்டலாக கம்மியாகும். அண்ட் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ நட்ஸ், நெய் இதெல்லாம் எடுத்துக்கலாம் சொல்றீங்க. ஓகே, நீங்க கூடி சீக்கிரம் டாக்டர் ஆக நான் வாழ்த்துறேன். இல்லைங்க, இதெல்லாம் வந்து மக்கள் 2015 எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றேன், நான் சொல்லல. சரி, ஓகே. இது தொடர்ந்து மூலிகைகள் இருக்க மருத்துவங்களை பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பார்த்துலாமா? இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து சிறுநீரகம் பாதுகாக்கிறதுக்கான மருத்துவம். சிறுநீரகம் பாதுகாக்கிறது எப்படி? எல்லாருக்குமே இன்றைக்கி சிறுநீரகம் வந்து பழுதாகிட்டே வருது. அப்போ நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம மருந்து சாப்பிட்டா தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தால் யாருக்கும் வந்து சிறுநீரகம் பாதிப்படையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது கண்டிப்பாக வந்து சிறுநீரகம் போயிடுது. அதுக்கு வந்து இன்றைக்கி டயாலிசிஸ் போகிறாங்க, வாழ்க்கை பூரா போய் தான் ஆகணும், கடைசியில் இறந்து தான் போகணும். அது சுத்தமாகி நல்லானதாக கிடையவே கிடையாது. ஏன் நல்லாகாது? சிறுநீரகம் சுருங்கி இருக்கும், அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு. அதிகமாக எலுமிச்சம்பழ சாறு சாப்பிட்றவங்க, அதிகமாக புளிச்சோறு, அந்த எலுமிச்சம் சோறு இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் சிறுநீரகம் வந்து கண்டிப்பாக பாதிப்பாயிரும். அது மட்டும் இல்லை, அதிக அளவு வந்து காரத்தன்மை அதிகமாக சாப்பிட்றாங்க. உப்பு வந்து இன்றைக்கி வந்து ரசாயன உரம் போட்ட அரிசிகளை சாப்பாடுகளை சாப்பிட்டு வர்றதால அவங்களுக்கு வந்து உப்பு பாதிப்பாயிடுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து அதிக அளவு உப்பு போட சொல்லி சாப்பிட்றது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விடுதியில் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து சாப்பாட்டை சாப்பிட விடாமல் நிறைய பேர் வந்து உப்பை தான் போடுறாங்க. எல்லா பெரிய பெரிய இன்றைக்கி பார்த்திங்கன்னா உணவு விடுதி, இந்த ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா முதல்ல உப்பள்ளி கொட்டிடுறாங்க. அந்த சாப்பாடு சாப்பிடவே முடியல. கேட்டால் நாங்கள் வந்து பெரிய இது நிறுவனம் வச்சுருக்கோன்றாங்க. எந்த நிறுவனமாக இருந்தாலும் சாப்பாட்டில் உப்பு போடக்கூடாதுக்க. நீங்கள் போய் கேரளாவில் போய் பாருங்கள், எந்த ஹோட்டலில் எந்த சாப்பாட்லேயும் உப்பு போட மாட்டாங்க, எந்த குழம்புலையும் உப்பு போட மாட்டாங்க. உனக்கு தேவையா? ஒரு டம்ளரில் ஒரு பாட்டிலில் உப்பு தண்ணி இருக்கும், தேவைன்னா உப்பு தண்ணியை தெளிச்சிக்கிறணும். அவங்க தேவைக்கு அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த சிறுநீரகம் பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வந்து நேரடியாக சாப்பாட்லேயும் உப்பு போட்டுறாங்க, பருப்புலேயும் உப்பு போட்டுறாங்க, அது இல்லாமல் விவசாயி வேறு உப்பு போட்டுறான். இதெல்லாம் சேர்ந்து மொத்த உப்பும் சேர்ந்து சிறுநீரகம் பழுதடைஞ்சிருது. இன்றைக்கி வந்து சிறுநீரகம் சுத்தம் பண்ணணும், நம்ம சாப்பிட்ற உணவுனா 16 ஜோடி வந்து சிறுநீரகம் தேவை இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற பெரிய மருத்துவமனையில் பெரிய டாக்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. 16 ஜோடி கிட்னிக்கு எங்கே போகிறது? இன்றைக்கி ஒரு ஜோடி தான் இருக்குது. அதில் ஒன்றை தாய்க்கு கொடுத்துட்டேன், இல்லை நான் தாய்கிட்டேருந்து புள்ள வாங்கிட்டான்றாங்க. அவங்க ஒன்றில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒன்று வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட பொருந்த மாட்டுது. அதை பொருந்துறதுக்கு 10 வருஷம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷம் சாப்பிட்டோம், அந்த சிறுநீரகம் திருப்பி இதாகிடுது. 3 வருஷத்தில் சில பேருக்கு போயிடுது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கும்போதே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவில் எவ்வளோ உப்பு போய் சேருதுன்னு தெரியாது. நம்ம சாப்பிட்ற பழங்களில் எவ்வளோ உப்பு போய் சேருதுன்னு தெரியாது. இன்றைக்கி கறி, மீன், முட்டை சாப்பிட்றாங்க, அதில் எவ்வளோ உப்பு போய் சேருது. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இறைப்பையில் போய் உப்பு தங்குறதும் இல்லாமல் சிறுநீரகம் பழுதடைஞ்சிரும். பழுது அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வயிறு வீங்கிறது, கை கால் வீங்கிறது, நினைவாற்றல் குறைஞ்சது. எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் பேசாமல் உட்காந்து தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. எல்லாமே மறந்து போகும். தனக்குன்னு வரும்போது எல்லாமே மறந்து போகும். அவருக்கு வந்து உதவியாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல நல்லா இருக்கும்போது அதிகாரத்தோடு இருப்பாங்க, உடல் முடியாமல் அதிகாரம் செல்லாது. அப்போ வந்து சிறுநீரகம் பழுது அடைஞ்சதால் சின்ன பிள்ளைக்கு கூட கை கட்டி தான் அவங்க சொல்கிறத கேட்கணும். அந்த நிலைக்கு போகிறவங்களுக்கு கண்ணு பீலன்னு சொல்கிறோம். இதை கண்ணு பீலன்னு சொல்லுவோம். இது வந்து கண்ணில் வந்து இது இரவு நேரத்தில் தூங்கிட்டு கண்ணில் வந்து பீலை வெளியில் வரும். அந்த மாதிரி இருக்கும் இதனுடைய பூ.
இந்த பூ பார்த்தீங்கன்னா கண்ணு பிள்ளை மாதிரியா இருக்கும். இது வந்து சிறு பிழைன்னு மாற்று பெயர் இருக்குது. இதை வந்து காப்புன்னு சொல்லுவோம். இது கிராமப்புறங்களில் தை மாதத்தில் எல்லார் வீட்லேயும் இதை வீட்டுக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. ஏன் கட்டுறாங்கன்னா, இரவு நேரத்தில் யாருக்காவது பாம்போ பல்லியோ வேறு ஏதாவது பூரானோ கடிச்சிருந்தா இந்த காப்பை ஒரு கைப்பிடி அளவு உருவி உள்ளுக்கு சாப்பிட்டு ஒரு சிறுநீரகமோ இல்லை மாட்டு கோமியமோ ஒரு 100 மில்லி குடிச்சாச்சுன்னா எப்படியாப்பட்ட விஷமும் ஏறாது. 8 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். அந்த 8 மணி நேரத்தில் நம்ம எங்கே வேணாலும் போகலாம். அதே போல் இதை சாப்பிடும்பொழுது சிறுநீரகம் பழுதடைஞ்சிருந்தாலும் சரியாகும். பாம்பு கொத்துனதும் என்ன ஆகும்னா சிறுநீரகம் வேலை செய்யாமல் போயிடும். அந்த சிறுநீரகத்தை மீண்டும் சரி செய்கிறதுக்கு இந்த காப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். காப்பை பயன்படுத்தும் போது சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும். அதோடு சேர்ந்து வெத்தலையினுடைய காரம், இதனுடைய காரத்தன்மை போய் சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணோம். சிறுநீரகத்தில் இருக்க உப்பை வந்து கழுவி எடுக்கும். அந்த நாளில் வெத்தலை பாக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் பாதிப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய புகையிலை சேர்க்குறாங்க. புகையிலை சேர்க்குறவங்களுக்கும் பழைய முறையும் வேறு மாதிரி. அதனால் வெத்தலையை சாதாரணமாக போட்டால் தவறு கிடையாது. இதோட பன்னீர் திராட்சை, விதையுள்ள திராட்சை தான் சாப்பிடணும். இதில் வந்து விதை இருக்குது. பன்னீர் திராட்சையை நம்ம பயன்படுத்தினோம்னா விதை இருக்குது. இந்த விதையுள்ள திராட்சையை பயன்படுத்தினா முக்கியமாக மருந்தாக பயன்படும். இது வந்து அணுக்களை கூட்டக்கூடியது, நமக்கு வந்து அதிக அளவு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் விதையுள்ள திராட்சையை பயன்படுத்தணும். இதை வந்து சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சு நம்ம மருந்தில் பயன்படுத்தினா தான் நமக்கு வந்து ரத்தம் சுத்திகரிப்பாகி சிறுநீரகம் சுத்தமாகி சிறுநீரகத்தில் இருக்க உப்புக்கள் கழிவாகும். உப்புக்கள் கழிவானா நம்ம சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். இதோடு சேர்ந்து மிளகு சேர்க்கணும். மிளகு சேர்த்தா உள்ளே வந்து சிறு சிறு உப்பு துவல்கள் நம்ம சாப்பாட்டு உப்பு கிடையாது, ரசாயன உப்புக்கள். ரசாயன உப்பு வந்து சாதாரணமாக உடையாது. வாழைத்தண்டு சாராக நாங்கள் குடிக்கிறோம். வாழைத்தண்டு சாறு அதிகமாக சாப்பிட்டா அதிகமாக நடக்க முடியாமல் போயிடும். கை கால் செயல் இழந்து போயிடும். படுத்த படுக்கையாயிருவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க வாழைத்தண்டு சாறு தினந்தோறும் சாப்பிட்லான்னு. அவங்கள சாப்பிட சொல்லுங்கள் தினந்தோறும். அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் 6 மாதத்துக்கு கையில் பை கொண்டு போக முடியாது. பை கையை விட்டு கீழே விழுந்துடும். ஏன்னா வாழைத்தண்டு சாறு 3 நாள் சாப்பிட்டா அதுக்கு மேலே அவங்களால சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாங்கன்னா கை கால் வந்து செயல் இழந்துடும். சதையும் எலும்பும் பிரிஞ்சிடும். சதை தனியாக இருக்கும், எலும்பு தனியாக இருக்கும். மதம் கொண்ட யானைக்கு ஒரே ஒரு வாழை மரம் போட்டால் போதும். அந்த வாழை மரத்தை சாப்பிட்டு அது மதமே இல்லாமல் போயிடும் அந்த யானை. அந்த யானையினுடைய பலமே குறையும் போது நம்மெல்லாம் ஒரு கடுகளவு தான். அதனால் வாழைத்தண்டு சாரெல்லாம் வந்து இந்த சிறுநீரகத்தை முந்தி இருந்த மருந்துக்கு காப்பாற்றிச்சு. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அப்போ தான் அது சரி வரும். இதை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் திராட்சை பழத்தை பயன்படுத்த சொல்கிறோம். இது சாப்பிடும்போது சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். சிறுநீரகத்தில் இருக்க கற்களை உடைக்கிறதுக்கு நம்ம மிளகை பயன்படுத்துகிறோம். மிளகை பயன்படுத்தும் போது சிறுநீரகத்தில் இருக்க கல் வந்து உடைஞ்சி வெளியாகும். சிறுநீரகத்தில் கல் இருந்தாலே அடி வயிற்றில் வலி இல்லை, இடுப்பு வலி இருக்கும். பின்பக்கம் வலி இருக்குதுனாலே அந்த சிறுநீரக பையில் வந்து கல் இருக்குதுன்னு அர்த்தம். இடுப்பு வலி வந்துச்சுன்னா இடுப்பை போய் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. இந்த இடத்துல கல் இருந்துச்சுன்னா பின்பக்கம் தான் வலிக்கும். இங்கே சிறுநீரகத்தில் இருக்க கல்லை சுத்தம் பண்ணோம்னா இடுப்பு வலி தன்னால் சரியாகும். இந்த மிளகை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் பயன்படுத்தி சிறுநீரகம் பாதுகாக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கணும். பாதுகாக்கிறதுக்காக இப்போ மருந்து நம்ம தயாரிக்கிற முறையை பற்றி பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் உப்புத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், விதையுள்ள திராட்சை 1/4 கிலோ. முதல்ல உப்பு தண்ணியில் கழுவிடுவோம். அதில் உள்ள ரசாயன மருந்து இதெல்லாம் அடிச்சிருக்கிறதெல்லாம் மேலேயே ஒட்டி இருக்கும். அதை கழுவி சுத்தம் பண்ணிக்கிடுவோம். இப்படி உப்பு தண்ணியில் முதல்ல கழுவிட்டு அடுத்து வந்து மஞ்சத்தூள் கலந்து மஞ்சள் தண்ணியில் கழுவணும். இப்படி கழுவி பழத்தை சுத்தப்படுத்தி வச்சுட்டு அது கூட இப்போ நம்ம வந்து அந்த 1/4 கிலோ பழத்துக்கு தேவையான மருந்து நம்ம கூட சேர்த்து
கூட வந்து ஒரு 2 வெத்தலை காம்பு நீக்கிடணும், இதோட சேர்ந்து அரைச்சிடணும். இந்த பழத்து கூடவே போட்டு அரைச்சிக்கணும். ஒரு 10 மிளகு, எண்ணிக்கையில் 10 மிளகு போட்டுடணும். 10 மிளகு இதோட சேர்த்து போட்டுருணும் இந்த பழத்தோட. அது மாதிரி காப்புன்னு சொல்கிற கண்ணுப்பிள்ளை செடி, காப்பு, சிறுபிள்ளைன்னு சொல்லி சொல்கிற இந்த மூலிகையை வந்து ஒரு கைப்பிடி அளவு போடணும். நம்ம பச்சையாக கிடைச்சதுன்னா கிராமத்தில் வந்து பச்சையாக கிடைக்கும், காஞ்சதும் பயன்படுத்தலாம். அப்படி கிடைக்கல, அந்த நேரத்துக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கண்ணுப்பிள்ளை பவுடரு பொடி கொடுங்க அப்படின்னு சொல்லி 100 கிராம் 50 கிராம் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கிறலாம். அந்த இதை இந்த கூழோட சேர்த்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். டெய்லியும் வந்து குடிச்சிட்டே வரணும். தினந்தோறும் வந்து 200 மில்லி அளவுக்கு இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி அதை வந்து கூழாக எடுத்துட போகிறோம். நம்ம இது வந்து ஒரு 48 நாள் வரைக்கும் குடிக்கணும். அதிக வலி வந்து கல் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 mm 10 mm அப்படின்னு சொல்லி மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்னு சொல்லி நீங்கள் வந்து படம் எடுத்து மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிறவங்க வந்து அடி வயிற்றில் பக்கவாட்டில் அடியில் கீழே நல்ல வலி இருக்கும், இடுப்பில் வலி இருக்கும். பெண்களுக்கும் அந்த வலி அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை கிட்னியில் பாதிப்பு இருக்குது, அந்த சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குன்றதை அவங்களுக்கு தெரியாது. இடுப்பு வலி அப்படின்னே தான் நினச்சிட்ருப்பாங்க அவங்க. அப்படி இருக்கிறவங்களும் வந்து அந்த படம் எடுத்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு இருக்கிறவங்க 48 நாள் வந்து காலையில் இது 1/4 கிலோ பன்னீர் திராட்சை, 10 மிளகு, ஒரு கைப்பிடி அளவு வந்து சிறுபிள்ளை என்ற கண்ணுப்பிள்ளை அல்லது வந்து காப்புன்னு சொல்லிக்கலாம், 2 வெத்தலை காம்பு நீக்கிட்டு இந்த இதை அரைச்சி தினந்தோறும் காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா அந்த மருந்து சாப்பிட்ற நாளையில் அவங்களுக்கு அந்த வலி சீக்கிரம் குணமாகும். இடுப்பு வலி போயிடும், கை கால் வலி, முட்டி வலி இதெல்லாம் போய் சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்க. இது வந்து ஒரு மருந்தாக சாப்பிடாமல் ஒரு பழ ஜூஸாக சாப்பிட்டுக்கிறணும். பழச்சாறு மாதிரி தான் இது வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற முறையில் நம்ம இதை குடிச்சிட்டு வரணும். அப்படி குடிச்சிட்டு வர்ற நாட்களில் வந்து அவங்க மாமிச உணவுகள், புளிப்பான உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதாவது தக்காளி சாதம், புளிச்சாதம், தயிர் சாதம் கூட அதிகமாக புளிப்பாக உள்ளதை வந்து அவங்க குடிக்கக்கூடாது. பெண்கள் வந்து அதிகமாக வந்து புளிப்பு தான் விரும்புவாங்க. அப்படி சாப்பிட்றவங்க இந்த மருந்து சாப்பிட்ற நாளையில் வந்து அதை தவிர்த்துட்டு சாப்பிட்டாங்கனாக்கா சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்க. சிறுநீரகம் பாதுகாக்கிறதுக்கு இந்த மருந்தை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். சாதாரணமாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நான் வாரம் ஒரு முறை சாப்பிட்டா வாழ்நாள் முழுவதும் சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். இது வாரம் ஒரு முறை நீங்கள் எங்கேயாவது போனால் வெயில் நேரத்தில் பழச்சாறு சாப்பிட்றோம், ஆனால் இதை வந்து வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் எல்லாம் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டா சிறுநீரகம் அதிகமாக பெருகும், நிறைய சிறுநீர் போகும். சிறுநீர் போகும்போது அதில் உள்ள உப்புக்கள் கழுவிடும், சிறுநீரகம் பாதுகாக்கும். அந்த பாதுகாப்பு தேவைக்கு தான் இதை செய்கிறோம். சிறுநீரகத்தில் கல் இருந்தாலும் வெளியில் வரும், எல்லாருமே சாப்பிட்லாம், கல் இருக்கிறவங்க தான் இல்லை, இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டால் போதும், தவறே பண்ணாது. தினந்தோறும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை மாதம் ஒரு முறை சாப்பிட்டா கூட போதுமானது. ஏன்னா அடிக்கடி வந்து நிறைய பேர் சாப்பிட்டா நம்ம நோயாளின்ற ஒரு நினப்பு வந்துடும். அதனால் மாதம் ஒரு முறை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை வந்து மாதம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடி வயிற்றில் வலி இருக்காது, சிறுநீரகம் நல்லா வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும், நிறைய சிறுநீர் போக ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 6 முறை சிறுநீர் போச்சுனால எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. சிறுநீரகம் பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுராம், இந்த ப்ராத்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஏதாவது ஒரு அனிமல் போனோட அந்த போன் வந்து நம்ம வேக வச்சு அந்த தண்ணியை வந்து சமைப்பாங்க, அந்த தண்ணியை வச்சு சமைப்பாங்க. சூப் மாதிரி சொல்றீங்க? சூப் மாதிரி. இப்போ நம்ம ஊர்ல ஆட்டுக்கால் சூப் வந்து ஃபேமஸா இருக்கு இல்லையா, ஸோ அது நிறைய மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த மாதிரி அனிமல் போன்ஸ்ல இருந்து கொலாஜன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதான். ஸோ ஜெல்லிலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்னால வந்து நமக்கு வந்து ரொம்ப ரிச்சான மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மல் குக்கிங்ல வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக அந்த அனிமல் போன் ப்ராத் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஹெல்த்தியா இருப்போம்
இருப்போம், ஃபேட் கொலஸ்ட்ரால்லாம் கம்மியாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பேசிக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே ஆட்டுக்கால் சூப், அது சாப்பிடும்போது நம்மளோட முட்டிக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்போ அனிமலோட லிவர் சாப்பிட்டா நம்ம லிவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த பிராத் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான பலன்கள் சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. அவர் என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 27ஆம் தேதி 1வது மாதம் 2016ஆம் ஆண்டு தை மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். இன்று தேய்பிறை, அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்கட சதுர்த்தி என்பது. இந்த சங்கட சதுர்த்திக்கு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று விட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு பலவிதமான சங்கடங்களை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல பரிகாரம் என்பதை வேந்தர் டிவி நேயர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மேஷ ராசிக்காரர்கள் இன்று கண்டிப்பாக சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகமோ தொழிலமைப்பிலோ மற்ற விஷயங்களிலோ அனுகூல பிராப்தங்கள் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. புதிய முயற்சிகள் வெற்றிகள் காணப்படுகிறது. எல்லா விதமான அனுபவங்களும் கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் புது தெம்புடன் செய்வது பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் பாதிப்புகள் இருந்து நிவர்த்தி ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஒரு விதமான விஷயங்கள் உங்களுக்கு தடையை நீக்கி உங்களுக்கு கண்கூடாக கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பாக காணப்படுகிறது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தாயாருடைய தேகாரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதும், கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெரியோர், அது இல்லாமல் தாத்தா பாட்டிகள் போன்ற உறவுகளுடைய தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் மிக மிக முக்கியம். துணை அல்லது துணைவியாருடன் சிறு தேக உபத்திரங்கள் கூட பெருமளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தி விடலாம். அதே சமயம் உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அதில் ஆனந்தமும் அனுகூலம் நிச்சயமாக படிப்படியாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மேலும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் மனதில் புது தெம்பு நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலமும் அனுகூல பலமும் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள் காணப்படுகிறது. புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுகிறது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுகிறது. கடல் கடந்து உதவி செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால், மற்றபடி வெளிவட்டாரத்தில் இந்த பண தொந்தரவுகள் தீர்வதற்குண்டான பிரச்சனைகள் உங்களுக்கு அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்கு கிரகங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரமும் சரி, குடும்பமாக இருக்கட்டும் சரி, நண்பர்களாக இருக்கட்டும் சரி, உங்கள் வாக்குக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பாக காணப்படுகிறது. மனசஞ்சலங்கள் படிப்படியாக குறைகிறது. தெளிவான பாதை, தெளிவான திட்டங்கள், தெளிவான ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் போல் உத்தியோக மாற்றத்திற்குண்டான பெரும் முக்கியத்துவமான அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பிரிந்த தம்பதியினர் உங்களுடைய முயற்சிகளால் உங்களுடைய மனம் இறங்கி வருவதனால் ஒன்று சேர்வதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. அதே சமயம் அவருடைய தேகாரோக்கியத்தில் துணை அல்லது துணைவாருடைய தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காணப்படுகிறது. கண்டிப்பாக உறவினர் விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படுகிறது. பண வரவு மன சந்தோஷத்தை காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக பணம் எப்பொழுது வரும் ஏங்கி கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று வருவது பெரிய அளவு ஆதாயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. எல்லா விதமான பயணங்களும், உங்களுக்கு திட்டமிடாத பயணங்கள் கூட பெரும் வெற்றியும் லாபத்தையும் சந்தோஷத்தையும், பழைய நண்பர்களை சந்திப்பதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றி ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள்.
கன்னியாராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கைக்காக மிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அது விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் மிக மிக அவசியமான பொருளாக காணப்படும். அந்த பொருளுக்கு சேர்ப்பதற்கு உண்டான அனுகூலங்கள் அதனால் மிக மிக நிம்மதியும் அனுகூல பிராப்தமும் ஏற்படுகிறது. வெளிவட்டார உத்தியோக தொழில் அமைப்பில் சிறிது சுணக்கங்கள் காணப்படுவதனால் அந்த இடத்தில் ஆக்ரோஷம் பொறுமையாக பதுங்கிக் கொள்வது பல விதத்தில் நன்மைகள் தரும். யாருக்கும் ஜவாப் ஆலோசனை சொல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களிலும் அனுகூலத்தையும் நிச்சயமாக சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வெற்றிகள் அனுகூலங்கள் எல்லாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தந்தாலும் சுபவிரய பிராப்தம் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத் தருவதற்குண்டான அனுகூலங்கள் வங்கிகள் கடன் உங்களுக்கு சாதகமான அமைப்பையும் அனுகூலத்தை பெற்றுத் தருவதற்குண்டான மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத் தருவதற்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள் காணப்படுகிறது. வீடு மாற்றம் மனை மாற்றம் போல் உறவினர்கள் வருவது உறவினர் வீட்டுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் கேளிக்கைகள் பழைய நண்பர்கள் சந்திப்பது தேக ஆரோக்கியத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்று விட்டு வருவதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் பெருமளவுக்கு சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. உத்தியோகத்தில் தான் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிச்சயமாக குறைவதற்குண்டான அனுகூலமான செய்திகள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. சிலர் பழைய உத்தியோகத்திலிருந்து புது உத்தியோகத்துக்கு செல்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுகிறது. கடல் கடந்த பயணங்கள் கடல் கடந்த விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உத்தியோகம் தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் முயற்சி செய்தவர்கள் அதில் வெற்றி ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்திகள் காணப்படுகிறது. அரசமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய உத்தரவுகள் எல்லாம் கண்கூடாக வருவதும் ஏற்கனவே அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் செய்தவர்கள் அதற்குண்டான பண அமைப்பு தட்டுப்பாடு இருந்த அமைப்புகள் தடைகள் இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு வருவதும் அரசாங்கத்தில் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற அமைப்புகளில் இருந்தவர்களுக்கு அதற்குண்டான ஆர்டர்கள் கிடைப்பதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனம். பிறரை குரங்கூறுவதோ பிறர் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதை மட்டும் தவிர்த்து கொண்டால் மற்ற விஷயங்களும் அனுகூலமும் லாபமும் நிச்சயமாக படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான உத்தரவாதங்கள் காணப்படுகிறது. வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சிறு பிரச்சனையை மருத்துவ ஆலோசனை மூலம் தீர்த்து கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக யாரிடத்தில் கையெழுத்திடுவதோ ஜாமீன் கொடுப்பதோ கூடவே கூடாது. நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் நகர்ந்து நிற்பதே நன்மை தரும். சுறுசுறுப்புக்கு பங்கம் ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுகிறதுனால் விடியற்காலையில் எழுந்துவிட்டு குளித்துவிட்டு தீபம் ஏற்றிவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது நன்மை தரும். அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று பதுங்கிக் கொள்வதே நன்மையும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான தார்மீகமான பலம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும் மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு வியாபாரம் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. மன சஞ்சலங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. உடன் பிறந்தோர் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் மன வருத்தங்கள் காணப்படலாம். அதேபோல் துணை அல்லது துணைவியாரோட தேகாரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக 60 வயதுக்கு தாண்டியவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமும் அனுகூலமும் காணப்படுகிறது. அலட்சியப்படுத்துவது பெரும் சங்கடத்தையும் நிரந்தரமாக ஏற்படுத்திவிடும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உத்தியோகமோ மற்ற விஷயங்களோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை என்றாலும் துணை அல்லது துணைவியாரோட தேகாரோக்கியத்தை மட்டும் கண்டிப்பாக உத்தரவாதத்துடன் ஃபாலோ செய்வதே நன்மை தரும். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் எதிரிகள் பல முறியடிப்பு எதிரிகள் நட்பு பாராட்டுவது வங்கிகள் அமைப்பிலிருந்து நல்ல செய்திகள் வருவது மன சஞ்சலங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது குடும்பத்தில் தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் ஏற்படுவது புதிய பொருள் சேர்க்கை ஏதேனும் ஒரு பொருள் விற்பது ரியல் எஸ்டேட் அமைப்பு
வண்டி அமைப்பு, வாகன அமைப்பு, பில்டிங் அமைப்பு போன்ற விஷயங்கள் வந்து சேருவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவது, அரசு அமைப்பில் கௌரவமான அமைப்புக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 மக்கள் அதிகமாக தேடின ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், அதாவது நேச்சுரல் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் சூப்பரான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். மக்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பலாம். நாளைக்கு இதே மாதிரி வந்து பேசலாம். பட் இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. கிளம்பிடலாம். அடுத்ததாக வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்ருக்கேன். அவங்க சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு போய் கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் வித்தியாசமான செக்மெண்ட்ஸோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் அர்ஜுன் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.